Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான பூரண கொழுக்கட்டை ரொம்ப நேரத்துக்கு சாஃப்ட்டா இருக்குிறதுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்க கொழுக்கட்டை செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும், சாஃப்ட்டாவும் இருக்கும். இப்போ இத செய்யிறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்துல மெஷரிங் கப்ல 1 கப் அளவு பொடிச்ச வெல்லம் சேர்த்திருக்கேன். இது கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமா சேர்க்க வேண்டாம். நீங்க எந்த கப்ல பொடிச்ச வெல்லம் எடுக்கறீங்களோ அதே கப்லயே மத்த பொருளையும் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் நல்லா கரஞ்சா மட்டுமே போதும். பாகுபதம்லாம் எதுவும் கிடையாது. வெல்லம் நல்லா கரஞ்சதுக்கு அப்புறமா இத வடிகட்டி ஒரு pan-ல மாத்திக்கோங்க. pan-ல மாத்தின இந்த வெல்ல தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்ச உடனே நீங்க எந்த கப்ல 1 கப் வெல்லம் எடுத்தீங்களோ அதே கப்ல 1 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இத நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன panல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு கருப்பு எள்ளை நல்லா வறுத்துட்டு மிக்ஸில ஒண்ணும் பாதியுமா பொடிச்சு வச்சிருக்கேன். அந்த பொடியை சேர்த்துக்கலாம். இது கூட வாசனைக்காக 2 ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலா ஏலக்காய் தூள் கூட 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். எள்ளு பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா இது ஒரு முறை நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும். அப்போதான் நமக்கு ஆறினதுக்கு அப்புறமா பூரணம் நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இப்போ நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பவுல்ல மெஷரிங் கப்ல 1/2 கப் அளவு கடையில வாங்குன இடியப்ப மாவு சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலா நீங்க கொழுக்கட்டை மாவு அப்படி இல்லனா நார்மலான பச்சரிசி மாவு இருந்ததுனா அத நல்லா சூடு ஏற வரைக்கும் போட்டு வறுத்துட்டு அதுக்கு அப்புறமா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மட்டும் தூள் உப்பு சேர்த்து இத நல்லா ஈவனா mix பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம தண்ணி கொதிக்க வச்சு சேர்த்துக்கணும். நம்ம மெஷரிங் கப்ல 1/2 கப் அளவு மாவு சேர்த்திருந்தோம் இல்லையா? அதே கப்ல 2 கப் அளவு தண்ணி ஒரு பாத்திரத்துல சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்ச உடனே இதுல ஒரு 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நெய் சேர்த்து தண்ணியை ஊத்தி நம்ம மாவு பிசையும் போது கொழுக்கட்டை ரொம்ப நேரத்துக்கு சாஃப்ட்டா இருக்கும். இப்போ இந்த மாவுல இந்த தண்ணியை கொஞ்சமா சேர்த்து கரண்டியோட பின் பகுதி வச்சு mix பண்ணி விட்டுக்கோங்க. ஒரே நேரத்துல மொத்த தண்ணியும் சேர்த்துற வேண்டாம். பாருங்க மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டா இருக்கணும். இப்போ நான் 2 கப் அளவு தண்ணி சூடுபடுத்தினேன் இல்லையா? அதுல ஒரு 1/4 கப் அளவு மிச்சம் இருக்கு. ஒவ்வொரு மாவோட தன்மையை பொறுத்து தண்ணியோட அளவு கொஞ்சம் மாறுபட்டு வரும். உங்களுக்கு கை பொறுக்குற சூடு வந்ததுக்கு அப்புறமா இந்த மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒண்ணு சேர்த்து உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க மாவு வந்து இந்த அளவுக்கு நல்ல சாஃப்ட்டான மாவா இருக்கணும். அப்போதான் விரிசல் இல்லாத கொழுக்கட்டை நமக்கு கிடைக்கும். இப்போ இத ஒரு மூடி போட்டே வெச்சுக்கோங்க. அப்போதான் நமக்கு மேல் மாவு காயாம இருக்கும். கொழுக்கட்டை செய்யிறதுக்கு நம்ம இந்த மாவுல இருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து நல்லா இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. கொழுக்கட்டை செய்யிறதுக்கு முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் கவர்ல எண்ணெயோ இல்ல நெய்யோ நல்லா தடவி எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா நம்ம பூரிக்கெல்லாம் சின்ன பீடா மாதிரி போடுவோம் இல்லையா? அதே மாதிரி போட்டு அந்த பிளாஸ்டிக் கவர்ல இந்த பீடாவை வெச்சு அதை கவர் பண்ணி இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணமோ இல்ல ஒரு சின்ன தட்டோ வச்சு நல்லா அழுத்தி பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ நமக்கு பெர்ஃபெக்ட்டான ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். பாருங்க விரிசல் எதுவுமே இல்லாம பெர்ஃபெக்ட்டான ரவுண்ட் ஷேப் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பூரணத்தை ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி லைட்டா தட்டிட்டு வெச்சுக்கோங்க. இப்போ இந்த பிளாஸ்டிக் கவரை அப்படியே க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு ரொம்ப வந்து கஷ்டமே இல்லாம ரொம்பவே ஈஸியா நமக்கு இந்த மடிப்பு கொழுக்கட்டை செய்ய முடியும். இந்த மெத்தட்ல நீங்க செஞ்சீங்கன்னா இந்த ஓரங்கள் எல்லாத்தையுமே நல்லா பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லனா வேகும்போது நமக்கு பூரணம் வெளியில வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அவ்வளவுதான் நமக்கு வந்து மடிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம மத்ததெல்லாம் செஞ்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம சின்ன பூண்டு ஷேப்க்கு செஞ்சுக்கலாம். அதுக்காக ஒரு சின்ன பால் மாதிரி உருட்டிட்டு உங்களோட விரல்களை வச்சு இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. சின்ன கிண்ணம் மாதிரி ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ண பூரணத்துல கொஞ்சமா வெச்சிட்டு இந்த ஓரங்கள் எல்லாத்தையுமே ஒண்ணு சேர்த்து குவிச்சு எடுத்துக்கோங்க. உங்களோட உள்ளங்கையில இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு இந்த மாதிரி உருட்டி விட்டுக்கோங்க. மேலே எக்ஸ்ட்ராவா இருக்கிற மாவை நம்ம எடுத்துறலாம். எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி குவியலா செஞ்சு எடுத்துக்கோங்க. நமக்கு பூண்டு ஷேப்ல இருக்கும். இன்னமுமே இத கொஞ்சம் நம்ம அழகாக்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்பூன்ல பேக் சைட இந்த மாதிரி லைட்டா அழுத்தி பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்திராம லைட்டா இந்த மாதிரி பண்ணி விட்டீங்க அப்படினா நமக்கு பெர்ஃபெக்ட்டான பூண்டு ஷேப் நமக்கு ஈஸியா கிடைச்சிரும்.
அடுத்தது நம்ம வந்து இந்த மாதிரி கொழுக்கட்டைக்கு மோல்டெல்லாம் விற்கிது இல்லையா, அந்த மோல்டில் உள்ளுக்குள்ளே நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு இந்த மாதிரி மேல் மாவை 2 சைடுமே அப்ளை பண்ணிவிட்டு நடுவில் அந்த பூரணத்தை ஒரு சின்ன பால் மாதிரி செஞ்சு உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் கொழுக்கட்டை செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எல்லா சைடுமே மாவை கவர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாவை எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான பூண்டு ஷேப் நம்மளுக்கு ஈஸியாகவே கிடைச்சிரும். இப்போ நான் கொழுக்கட்டை ஒரு பேட்ச் அளவுக்கு செஞ்சு எடுத்திருக்கேன். இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்காக இட்லி பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சூடுபடுத்தியிருக்கேன். தண்ணி சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டையை வச்சு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், அந்த கொழுக்கட்டை எல்லாமே நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். ஷைனிங்காக இருந்தது அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டான பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.